இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டு வாக்கு போகிறோம். ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டு இருக்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் அந்த ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஸோ இது ஆப்பிரிக்கா இல்லை, இது இந்தியா தான். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட்டை நம்ம சுற்றி பார்க்குறோம். ஸோ எவ்வளோ மரங்கள் இருக்குது, பாறைகள் மிகவும் மிகவும் வயதான மரங்கள், என்டேஞ்சர் ஸ்பீசியஸ் மற்றும் பல வகையான மரங்கள், செடி கொடிகள், பறவைகள் போன்றவை நம்ம காண போகிறோம். இது இதமான மாலை நேரம். இந்த மாலை நேரத்தில் குளிர்ந்த காற்று மற்றும் நல்ல சீதோஷ நிலை ஆகியவை காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் கண்டுகளியுங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த மலைப்பாதையை பயணிக்க ஆயத்தமாகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காட்டு விலங்கினங்கள் தண்ணி குடிப்பதற்காக ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கிறது. இந்த குளத்தில் வந்து இங்கே காட்டில் இருக்கிற விலங்குலாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் வரும். ஸோ மனிதர்களுக்கும் சில சமயம் இது தண்ணி தேவை பூர்த்தி செய்யும். பார்த்திங்களா? ஸோ இதுதான் ஒரு வாட்டர் பாடி. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒரு வழியாக நம்ம போய் பார்ப்போம். மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியான மரங்கள், மிகவும் அற்புதமான நேட்டிவ் இண்டிஜினஸ் ஸ்பீசியஸ், பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் விலங்குகள் பார்த்திங்கன்னா மான், புலி, சிறுத்தை, மிருகம், யானை போன்ற விலங்குகளும் சிறு விலங்குகளான காட்டுப்பன்னி போன்றவை நிறைந்து காணப்படுகின்றன. மயில் போன்ற பறவைகளும் நிறைந்து காணப்படுகிறது. உண்ணிகள், தாவர உண்ணிகள் அதிகமாக காணப்படுகிறது. நாம் வழி தவறி வந்துவிட்டோம். ஸோ நம்ம மீண்டும் ஒரு வழியை கண்டுபிடித்து அது வழியாக வெளியே செல்ல வேண்டும். ஸோ நான் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டு இந்த வழியும் சேரும் சகஜமாக காணப்படுகிறது. ஸோ நான் வேறு ஒரு வழியை நோக்கி செல்ல வேண்டும். ஸோ மாலை நேரம் வர சற்றென்று வானிலை மாறுகிறது. ஸோ இந்த வானிலை மாற்றத்தினை நம் முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஏனென்றால் இங்கு வானிலை திடீரென்று மாற்றங்களை ஏற்படுத்தும். இது வந்து வெப்பமண்டல மழைக்காடுகளுக்கு ஒரு உதாரணமாக உள்ளது. நம் நடக்கும் வழிகளெல்லாம் சேரும் சகஜம் நிறைந்தது. ஏனென்றால் நாம் இருக்கும் இடம்தான் ரொம்ப கீழ்மட்டமான பூமி. அதனால் மேலே இருக்கிற எல்லா தண்ணியும் கீழே நோக்கி தான் வரும். ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். சிறு பாம்புகள், பல்லிகள் மற்றும் பல உயிரினங்கள் காணப்படுகின்றது. மிகவும் வயதான ஆலமரம், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு வரை இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக பெரியதாக காணப்படுகிறது. ஸோ சேரு சகஜி நிறந்ததாக காணப்படுகிறது. இங்கே நம்ம போனால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். அதனால் நாம் சுற்றி வேறொரு வழியாக செல்ல வேண்டும். இது மழைக்காலம் இல்லை. மழைக்காலம் ஆரம்பிக்கும் காலத்தில் இப்படி இருக்கிறால் மழை காலத்தில் நம்ம உள்ளே வந்து வெளியே செல்ல முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிறு குட்டை மாதிரி உள்ளது. இந்த குட்டை வழியாக நீர் பெரிய பாண்டுகளுக்கு ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் இங்கு வெள்ளம் அருவி போல கொட்டும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நாம் ஏன் மனதிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், காடுகளில் விலங்குகள், தாவரங்கள், பறவை இனங்கள், சிறு விலங்குகள் போன்றவை தான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமில்லை. நம்ம போன்ற மனிதர்களும் காடுகளில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக எப்படி மாறி இருந்தன, எப்போது இங்கே பார்த்தீங்கன்றால் சிறு ஓடை ஒன்று மலையின் வழியே பாய்கிறது. அது பார்த்தீங்கன்னா சிறு பல வருடங்களாக மழை தண்ணீர் ஓடி சிறு பாறைகள் அரிக்கப்பட்டு சிறு குழிகளாக தெரிவிக்கப்படுகிறது. பாரு, இது வந்து பல லட்சம் ஆண்டுகளாக இந்த ப்ராசஸ் நடந்ததனால் இப்படி இருக்கிறது. மிகவும் அற்புதமான ஒரு மண் அமைப்பு மிகவும் ஒரு சிறந்ததாக இருக்கிறது. மண் அமைப்பு மிகவும் ஃபெர்டைலாக, மிகவும் வளமாக இருக்கிறது. பார்ப்பதற்கு எங்கும் ஒரே தண்ணீராகத்தான் இருக்கிறது. எங்கே நம் கால் வைத்தாலும் அங்கே அனைத்து இடங்களும் நீரால் நிறைந்து காணப்படுகிறது.
மழைக்காலம் தொடங்கி கூட ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு கூட காணப்படும் என்று நினைக்கிறேன். பாறைகள் பார்த்திங்கன்னா அரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சிறு சிறு குண்டுகளாக காணப்படுது. ஆரம்பத்தில் அவை மிகப்பெரிய பாறைகளாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் காலப்போக்கில் அவை சிதைக்கப்பட்டு சிறு சிறு பாறை துண்டுகளாக காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா இது காட்டோடைய அடிப்பகுதியை மட்டும் அடைந்திருக்கிறோம். மேல் பகுதியை செல்ல நாம் இன்னும் சிறிது நேரம் ஆகும். ஆகவே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இந்த பாதைகள் எல்லாம் காட்டு விலங்குகள், காட்டில் வாழும் சிறு மற்றும் பெரிய விலங்கினங்கள் பயணித்து சிறு வழி உருவாகி அந்த வழியின் வழியாகவே தண்ணீர் பயணிக்கும்போது அது பெரிய வழியாகவே மாறிவிடுகிறது. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வழிகளை கண்டுபிடிப்பதற்கே முடியவில்லை. ஏனென்றால் எங்கிறது எப்பொழுது எந்த சைடு பார்த்தாலும் வழிகளாகவே தெரிகிறது. ஏனென்றால் காட்டு விலங்குகள் ஒரு மந்தையாக ஆயிரக்கணக்கான விலங்குகள் ஒரே வகையில் மைக்ரேஷன் ஆகும். அதெல்லாம் வழிகளை நாம் கண்டுபிடிக்க முடியாது. எது போகின்ற வழி எது வருகின்ற வழி என்பதை கூட நம்மளால் சரியாக கணக்கிக்க முடியாது. ஏன்னா விலங்குகள் ஒரே பாதையை செல்லவும் மறுபாதையில் இதுவாகவும் இருக்கும். நன்றி.